ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது, அது ப்ரிடிக்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ட்ரேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயமே நெஃப்டியோட சார்ட்டு தான். சரிங்களா? நெஃப்டியை ரெப்ரசன்ட் பண்ணி தான் மேஜராக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது உங்களுடைய ரிசர்ச் மோரோவர் எதில் இருக்கணும் அப்படின்னா நெஃப்டி 50 தான் உங்கள் ரிசர்ச் மோரோவர் இருக்கணும். இப்போது நிறைய பேர் கிளாஸ்க்காக என்கிட்ட ஜாயின் பண்ணச்ச ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க எல்லாருமே இண்டிகேட்டர், கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி ப்ரிடிக்ஷனும் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த ப்ரிடிக்ஷனுங்கிறது இண்டிகேட்டரோ கேண்டில் ஸ்டிக்கோ இல்லை, அது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 3 to 6 months வந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த அனுபவமே புரியும். ஏன்னா மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் ட்ரேட் ஃபுல்லாகவே இருக்கும். மார்க்கெட் நல்லா இருந்தால் தான் நீங்கள் அடுத்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், நான் 5 minutes டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இங்கே எப்படி சார்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணியே கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டும் மேஜராக இருக்கும். சரிங்களா? இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ இதனுடைய 2 சார்ட்டுமே கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். சிமிலராக தான் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட்டை நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குளோபல் மார்க்கெட். ஸோ நீங்கள் எல்லாருமே 8:15 தான் உங்களுடைய ட்ரேடை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 8:30 என்ன பண்ணுங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டை வந்து செக் பண்ணிவிட்டு அதில் எஸ்பெஷலி ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை கட்டாயமாக செக் பண்ணணும். சிங்கப்பூர் நெஃப்டி எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏடிஏயோட ஆக்டிவிட்டீஸை கட்டாயமாக செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ எஃப்ஐஏடிஏயை பொறுத்த மட்டும் எதுக்காக இந்த டேட்டா அப்படின்னா இது நேற்று நடந்தது. சரிங்களா? அதை நம்ம இன்றைக்கி ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இன்றைக்குள்ள டேட்டா வச்சு நம்ம நாளைக்கு ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி பெரிய லெவலில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் 3 விதத்தில் தான் வந்து ரன் ஆகும். ஒன்று, குளோபலாக நடக்கிற இஷ்யூனால ஏற்றம் இறக்கம் இருக்கும். இன்னொன்று, அந்த கம்பெனியோட பர்டிகுலர் சேல்ரி கிரெடிட், அந்த கம்பெனியில் கிரீவன்ஸ் பிரச்சனை, அது மூலமாகவும் சரிங்களா லாஸ் ப்ராஃபிட் இது மூலமாகவும் அந்த கம்பெனியோட ஏற்றம் இறக்கம் இருக்கும். 3வது, தொடர்ந்து ஒரு ஷேரை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே ஏறும். தொடர்ந்து செல் பண்ணால் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். இப்போ எஃப்ஐடிஏ பொறுத்த மட்டும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்க வேணாம். அவங்க மேஜராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் எந்திரிச்சிடும். அப்போது அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பெஸ்ட்டு ஸ்டாக்கில் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே அடுத்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறாங்க. அதை மட்டும் தவிர்த்துட்டு, ஏன்னா ட்ரேட் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்கெண்டில் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். அவ்வளோதான். சரிங்களா? அதனால் அன்னன்னைக்கு ட்ரேடர் ஸ்டாக் செலக்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரீவியஸாக மார்க்கெட் நல்லா இருந்தால் நான் இந்தந்த ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணிடணும். சரிங்களா? இப்போவே குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவில் வந்து எஃப்ஐடிஏ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி சிங்கப்பூர் மார்க்கெட் பாசிட்டிவில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நேராக வந்து மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இதை வந்து ஒரு 9/8 9/10 இந்த இடத்துல வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிங்க அப்படின்னா அட்வான்ஸாக எத்தனை கம்பெனி இருக்குது, டிக்ளைனாக எத்தனை கம்பெனி இருக்குது. இப்போ அட்வான்ஸாக 43 இருக்குனாலே மேஜராக இங்கே பாருங்கள் நம்ம மார்க்கெட் அப் ட்ரெண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து உங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரேடை நீங்கள் ஈஸியாகவே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இன்னொன்று, ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நெஃப்டி 50 தான் அந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெஃப்டி 50யோட வேலை. அதனால தான் மந்த்லி வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணேன். இப்படி வீக்லி நீங்கள் யூஸ் பண்ணச்ச இன்றைக்கி மண்டே. சரிங்களா? உங்களுக்கு இன்றைக்கே தெரிஞ்சிடும் மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். இப்போ பையரோட ஆக்குப்பை ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து பெஸ்ட்டு ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த டே டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுங்க. ஸோ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது எல்லாமே பையர்ஸ் மேஜராக உள்ளே வருவாங்க. அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இப்போ எல்லாமே ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் சைட் போகலாம். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பை சைட் போகலாம். கொலாப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடில் மார்னிங் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொலாப்ஸாக இருக்கிற நேரத்தில் இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இதுலேருந்தே உங்களுக்கு புரிதல் வந்துடும். இது தெரிஞ்சிட்டனாலே அடுத்தடுத்த மூல நீங்கள் ஒரு ட்ரேடராக நல்லா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை, see you.